தமிழக அரசியல்ல இப்ப ட்ரெண்டிங் டாபிக்னா அது நம்ம தளபதி விஜய் தான். ஆனா அவரை கண்டுகொள்ளாத திமுக சீமான் ஏன் அவரை குறிவைக்கிறார் தெரியுமா? நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம்னு ஒரு புது கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் அரசியல் களத்துல இறங்குனதிலிருந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவரை கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்காரு. ஆனால் விஜய்யோ சீமானை ஒரு பொருட்டாவே மதிக்கல. காரணம், விஜயோட டார்கெட் ஆளும் கட்சியான திமுக தான். சீமான கண்டுகொள்ளாம இருக்கிறது ஒரு சரியான மூணு அரசியல் வட்டாரத்துல சொல்றாங்க. ஏன்னா தேவையில்லாம அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை வளர்த்துவிட விரும்பல விஜய். ஆனா சீமான் ஏன் விஜய்யை எதிர்க்கிறாருன்னா, விஜயோட வருகை தன்னோட வாக்கு வங்கியை கடுமையா பாதிக்கும்னு அவர் பயப்படுறாரு. இத்தனை வருஷமா திமுகவை கடுமையா விமர்சிச்சும் அவங்க சீமானை கண்டுகொள்ளவே இல்ல. அதே மாதிரி இப்போ விஜயும் சீமானை கண்டுகொள்ளாம இருக்கிறாரு. 2026 தேர்தல்ல அதிமுக பலவீனமாகி தமிழக அரசியல் களத்துல தாவெக்க திமுக இடையேதான் போட்டி இருக்கும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. மொத்தத்துல சீமான் விஜய்யை எதிர்த்தாலும் விஜய் அவரை ஒரு பெரிய போட்டியாக பார்க்கவில்லை. விஜய்யின் அரசியல் பயணம் மக்கள் ஆதரவை பொறுத்ததுதான். ஆனால் ஒரு விஷயம், விஜய் வாரத்துக்கு ஒரு நாள் பேசினாலும் அது 7 நாளும் பேசு பொருளா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.